ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைத்து தமிழக மக்களுக்குமே அதிரடியாக 2026 ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் அதே மாதிரி நகைக்கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரப்போகுது. இதில் வந்து யார் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா 45,000 கோடி பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வெளியே இருக்குது. சில பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளிலுமே வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்றத எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே வந்து இருந்திருக்கு. இருந்தாலுமே அனைவருமே கூட்டுறவு சங்க மூலமாகவும் கூட்டுறவு வங்கியின் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் அதே மாதிரி நகைக்கடன் அதே மாதிரி தனிநபர் கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அதிரடியாக ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 2025-26க்கான பட்ஜெட் தாக்கலில் வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னா 1471 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருந்தாங்க. இது வந்து இனிமே தள்ளுபடி அறிவிப்பே வந்து வரலை. இந்த நிலையில் அதிரடியாக பார்த்தோன்னா இதுக்கு வந்து மக்கள் அனைவருமே ஏமாந்து இருக்கக்கூடிய நிலை வந்து உருவாகி இருந்தாலுமே 2026 தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 45,000 கோடி நகைக்கடன் வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இது வந்து பயிர்க்கடன் அதே மாதிரி நகைக்கடன் அனைத்து வங்கிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடனும் தனிநபர் கடன்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம். அதே மாதிரி கல்வி கடன் இது மாதிரி வந்து மாணவர்களுக்கான கடன்களையும் நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வருகின்ற 21/10/2025 முதல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்து இதுக்கான லிஸ்ட்டு வந்து ரெடியாகிட்டு வந்து இருக்குது. சில பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் தான். சில அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி 45,000 கோடிக்கு மேலே நகைக்கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க இல்லையா. அனைவருமே பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்காக வந்து நகைகளை வந்து வைத்து நம்ம வந்து இதுவுமே திரும்பி வாங்காத எடுக்காத சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு. இதுக்கு வந்து வட்டி மட்டுமே நம்ம வந்து கட்டிட்டு வருவோம். இருந்தாலுமே நிறைய வங்கிகளில் நிறைய மக்கள் வந்து நகைக்கடன் தான் வந்து வாங்கிக்கிறாங்க. விவசாய கடனை விட வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வந்து மோஸ்ட்லி அனைத்து மக்களுமே தமிழகத்தில் அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் வந்து வைத்து அனைத்து வங்கிகளுமே வந்து வைத்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்றத மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாகவே வந்து இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொறுத்தளவுக்கு இந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு எந்தெந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து வைத்திருக்குங்க, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா எவ்வளோ பவுன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவருடன் வந்து இருக்காங்க. இதில் வந்து அங்கே சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்தது நீங்கள் 5 பவுனுக்குள்ளே நகைக்கடன் வந்து நீங்கள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அதிரடியாக இப்போ தான் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்க இது மாதிரி தான் எப்போயுமே மாம்பழம் வந்து நம்மளுக்கு வந்து வழங்கிட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலுமே புதியதாக ஒரு புதிய கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வருது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாரு, என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 45,000 கோடிக்கு மேலே நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு எந்தெந்த வங்கிகளில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கக்கூடிய நகைக்கடன் அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக வாங்கக்கூடிய நகைக்கடன் கிராம வங்கிகளை நீங்கள் வந்து நகைக்கடன் வந்து வைத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனடா வங்கி, ஐஓபி இந்த பேங்க்குகளில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளுமே வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம். அதே மாதிரி 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடனுமே வந்து தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 பவுன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 பவுன் மட்டும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து ஆகும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு
அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து கட்சியை வந்து மீண்டும் தற்காத்துக் கொள்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்க சில கட்டாயம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 பட்ஜெட் தாக்கல 1477 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிப்பதற்காக திமுக தள்ளுபடி செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதுக்கு லிஸ்ட்டு வந்து வெளியாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை உளவுத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்று காலை 9 மணி அளவில் தாக்கல் செய்திருந்த நிலையில் அதில் 2025-26 ஆண்டுக்கான பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி 1477 கோடி நிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து 2024-25க்கான நகைக்கடன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி வரும் அப்படின்றத ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. அதே மாதிரி விவசாய கடனும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தள்ளுபடி ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா இனிமேல் வந்து தள்ளுபடி வந்து ஆகலை. வேளாண் பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கிட்டாங்க, இனிமேல் தள்ளுபடி ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்தல் வந்து நெருங்கி வருது. அந்த தேர்தல் கிட்ட தான் அனைத்துமே வந்து இதில் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான அனைத்து லிஸ்ட்டுகளுமே வந்து ரெடியேட் வந்து இருக்குது. அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்க சில கட்டாயம் இது வரைக்குமே திமுகவுடைய அரசு 45,000 கோடிக்கு மேலே நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியாகும். அதே மாதிரி இந்த கல்வி கடன் மாணவர்களுக்கான படிப்பு செலவுக்காக வந்து வாங்கக்கூடிய அனைத்து கடன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தள்ளுபடி அறிவிப்பு வரும் அப்படின்றத ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. நகைக்கடனை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த நகைக்கடனில் நிறைய ரூல்ஸுகளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அதனால் இந்த நகைக்கடனில் தள்ளுபடி அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் வந்து இருக்கும். இருந்தாலும் இதுக்கான அப்டேட் தான் வந்து கிடைத்திருக்கு. இருந்தாலுமே ரிசர்வ் வங்கி அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான மாற்றங்கள் இருந்திருக்கு. இருந்தாலுமே நகைக்கடனை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இப்போ வந்து நகை விலை வந்து ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்குது. ஒரு பவுன் வந்து 91,000 ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ வந்து போயிருக்கு. எந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலுமே இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.